நான் சிறு வயதில் படிக்கும் பொழுது நாமக்கல்லேருந்து திருச்சி போகிற சாலையில் ம். என் புதுப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் நான் படித்து ம். வளர்ந்து வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம் அந்த ஊரில் தான் குடியிருந்தோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு காவி நிற உடை அணிந்து கொண்டு ம். பெருமாள் கோயில் இருக்கும். அ எப்பயாவது வருடம் ஒரு முறை வந்து எங்கள் ஊரில் வந்து தங்கியிருப்பார். ம். கதைகள் நல்ல நல்ல அறம் சார்ந்த கதைகளை சொல்லுவார். நாங்கள்லாம் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் அப்படியே 5வது 6வது படிக்கும்பொழுது ஒரு 10, 15 பேர் உட்கார்ந்து அந்த கதைகளை எல்லாம் கேட்டு ம். நான் வளர்ந்தோம். எங்கள் சூழல் சார்ந்த கிராமப்புறங்களில் வளர்ந்தோம் நாங்கள். என்னுடன் படித்தவர்கள்லாம் வளர்ந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர்கள், குழந்தைகள்லாம் வந்து கதை கேட்பதையே வந்து நிராகரிக்கிறார்கள். எல்லாம் அந்த அலைபேசியிலேயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி குழந்தைகள் நிராகரிக்கவில்லை. குழந்தைகள் நிராகரிக்கவே இல்லை. இந்த குழந்தைகளை மனதை வளப்படுத்தக்கூடிய குருமார்கள் இல்லை. என்னுடைய ஆசான் சொல்லிக் கொடுத்தது, ஒரு குரு என்பவர், அதாவது சிஷ்யன் குருவை தேடி போக மாட்டான், குரு சிஷ்யர்களை தேடி வர வேண்டும். அவர் தான் உண்மையான குருனா. உண்மையான குரு யாருன்னு கேட்கும்போது, எந்த ஒரு குரு சிஷ்யனை தேடி போகின்றாரோ உண்மையான குரு. சிஷ்யர்கள் வந்து குருவை தேடி போகக்கூடாது. அப்போ இவங்கெல்லாம் தேடி வரவே இல்லையே. ஆமாம், அதுதான் காரணம். ஓ, நல்லது நல்லது. இப்போ நீங்கள் ஆமாம், வந்தார் இல்லையா, ஆன்மீக கதைகள்லாம் வந்து சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். குருமார்களும் தேடி வருவாங்க. நானே கேட்டிருக்கிறேன். அதான் நானே இந்த மாதிரி இடத்துலாம் போவேன். அப்போ சின்ன வயசில் நல்ல கதைகள் சொல்லக்கூடியவங்க இடத்துல போய் எனக்கு கதையை தெரிஞ்சுக்கணும். நம்மளால ஆமாம், கதைகளை படிப்பதற்கு நேரம் இல்லை. கற்றலின் கேட்டல் நன்றேன்னு அப்படிங்கிற மாதிரிங்க. நம்ம லெசன் ஸ்கூல் படிப்புக்கே நேரம் செய்ய போகிறது. இப்போ என்ன பண்ணுறோம், போய் இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், போய் இந்த மாதிரி நடக்கும்போது நாங்களாம் போவோம். புராணங்கள், மகாபாரதம், இதிகாசம் எல்லாம் சொல்லுவாங்க, பகவத்கீதை நடத்துவாங்க, போவோம் நாங்கள்லாம். அப்போ அந்த நாலேஜ் எனக்கு தெரிஞ்சுங்க. இன்னைக்கு குருமார்கள் சிஷியனை தேடி வருவதில்லை. இதைத்தான் உண்மையா ஒழிய. ஆனால் நீங்கள் அவரை தேடி போகல இல்லை. உங்கள் காலத்தில் படிக்கிற காலத்தில் உங்களை தேடி குரு தானே வந்தார். அதுதான் உண்மை இல்லை. உண்மையான குரு சிஷியனை தேடி போக வேண்டாம். சிஷியன் 10 பேரா ஒருத்தனும் அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. ஆகவே குரு போய் தேடி போகும்போது இளைஞர்கள்லாம் சுற்றிக்குவாங்க. இன்னைக்கு நான் இருக்கேன், இன்னைக்கு வரக்கூடிய எங்கிட்ட பழக்கூடிய குழந்தைகிட்ட நானும் தேடி போய் சொல்றதில்லை. முடிஞ்ச வரைக்கும் திருவம்பாவையில் ஒரு பாடலாச்சும் படின்னு சொல்கிறோம். பிள்ளைங்க படிக்கிறாங்க இன்னைக்கு, புரியுதுங்களா? நம்ம படிக்கிறாங்க. போன மாதம் சொன்னீங்க, இந்த மாதம் பாருங்கள் நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. என்ன இப்போ எங்கள் திருவண்ணாமலைக்கு மாதம் நாங்கள் கிரிவலம் போயிட்டுருக்கோம். ஒரு குரூப் போகிறோம். போன மாதம் இந்த மாதம் அந்த பாட்டை அந்த குழந்தைகள் சொல்லுது, நம்ம சொன்னதை கேட்டுருக்கிறேன். அதனால குழந்தைகள் வந்து எதையும் கொடுத்தா பிடிச்சி தயாராக இருக்காங்க. நல்லதை கொடுக்கணும். அதுக்கு கொடுக்கக்கூடிய குருமார்கள் இல்லை. அப்போ நான் குழந்தைகளுக்கு வர சொல்ல வேண்டாம். அந்த நல்ல குருமா இல்லாதனால இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, பையன் என்ன பண்ணுறான், கத்தி எடுக்கிறான். 10வது படிக்கும்போதே கத்தி எடுக்கிறான், இது பண்ணுறான். அதாவது வன்முறையில் ஈடுபடக்கூடிய சூழல்லாம் தமிழக சூழல் குருமார்கள் உருவாக வேண்டும். நல்லது. இந்த குருமார்கள் வீடியோவில் போய் போடுறதை விட நேரடியாக போகணும். அதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இயற்கையான முறையில் ஒரு மலை, குன்று, கரடுலாம் வளர்ந்துருக்குது. மனிதன் வந்து அவனுடைய தேவைக்காக கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி அந்த மலைகளை எல்லாம் குவாரின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உடைச்சி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு மலைப்பகுதிகளில் யானைகள் வசிப்பிடத்திற்கு இவன் போய் ரிசார்ட்டு கட்டடங்களை எல்லாம் கட்டிருந்தனால யானை அடிவாரத்துக்கு வருது, மனிதன் வாழ்விடத்துக்கு வருது. மனிதன் அவனுடைய விலங்குகள் வாழ்கிற இடத்துல இவன் ரிசார்ட்டு கட்டுறதுனால விலங்குகள் எங்கே வாழ முடியும்? கீழே தான் பயணிச்சாக முடியும். இப்போ இந்த மலைகளை, குன்றுகளை மனிதன் அழிப்பதனால் மனிதனுக்கு நன்மை ஏற்படுமா, தீமை ஏற்படுமா? மனிதனின் தேவைக்காக அழிப்பதால் அல்லது குன்றுகளை ஒழிப்பதால் மனிதனுக்கு தீமை தான். ஏன்னா மலை வளத்திற்கு எது காரணம்? மலைதான காரணம். மலைகள், மவுண்டைன், ஹில்ஸ். அப்போ இதெல்லாம் ஒழிச்சோம்னா நாளைக்கு வந்து மழை வளம் குறையும். மழை வளமே மழை வளத்திற்கு ஆதாரம். அதனால் நம்ம அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றணும். பட் சின்ன கருடுகள் இருக்குது, அந்த கருடு தேவையில்லாமல் தான் அதெல்லாம் அதில் ஒரு கல் எடுக்கலாம், பண்ணலாம். தவிர நல்ல வளர்ந்துள்ள மலைகளை எல்லாம் வெடி வச்சு தகர்த்து இது பண்ணுறாங்க. அது வந்து அது இயற்கையை அழித்தால் இயற்கை நம்மை அழித்து விடும்.
கண்டிப்பாக கண்டிப்பாக சுவாமி. ரொம்ப இயற்கையை மனிதன் காப்பாற்ற வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக. தமிழர்கள் மட்டுமல்ல, உலகம் எல்லாமே இயற்கையை காப்பாற்ற வேண்டும். ஆமாம், அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம், இயற்கையை காப்பாற்ற சொல்கிறோம். அதாவது நீ அனுபவிக்கின்ற சுகம் வாழ்க்கை அல்ல, சுகம் என்பது வாழ்க்கை இல்லை, உன்னுடைய உழைப்பு தான் வாழ்க்கை. ஆமாம், அந்த உழைப்பு கூட இயற்கையை காப்பாற்று, ஒரு சுற்றத்தை காப்பாற்று தான் சொல்கிறோம். அதான் தன்னை காப்பாற்ற